வணக்கம். எட்டி டாக்ஸ்ல எப்போதுமே சரி பிரத்யேகமான செய்திகள் மட்டும்தான் பேசுவோம். இன்னைக்கு இதுல 2 செய்தி பார்க்க போறோம். முதல் செய்தி, மீண்டும் சிக்கலில் சிக்கிய அண்ணாமலை, கடும் கோபத்தில் அமித்ஷா பாஜக விட்டு முழுமையாக விலகுகின்றாரா? ஏன்னா நேத்து அண்ணாமலை செய்த செயலால் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் அதிர்ந்து போயிருக்கிறது. இரண்டாவது, மோடியே பாத்தீங்கன்னா மாபெரும் கோபத்தில் இருக்கிறாரு. அண்ணாமலையா இப்படி பண்ணாரு அப்படின்னு வந்திருந்தவங்க கிட்ட கேட்டு இருக்கிறாரு. சோ அப்படி என்ன சிக்கல்ல அண்ணாமலை சிக்கி இருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். ரெண்டாவது, போடியில நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய வெற்றி பொய்த்து போயிருக்கிறது. துரோகத்துக்கு எப்போதுமே ஏமாற்றம் தான் மீஞ்சும். இப்போ மகனே பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய காலை வாடுறாரு. சோ யாராரோ தனக்கு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச பன்னீர்செல்வத்துக்கு சொந்த மகனே சூனி வைப்பான் அப்படின்னு அவரு நினைச்சு பார்க்கவே இல்லை. சோ என்ன நடந்தது அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்கலாம். முதல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேத்து மோடி அவர்களை வரவேற்பதற்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகல. டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. தனி விமானம் மூலமாக கேரளாவுக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு. வரவேற்பு பட்டியலில் நம்முடைய நயனா நாகேந்திரன் இருந்தாங்க, வானதி சீனிவாசன் இருந்தாங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தாங்க, ஐஜேகேவுடைய தலைவர் பச்சைமுத்து இருந்தாரு. வானதி சீனிவாசனுக்கு அப்புறமே மரபுபடி நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்களை வரவேற்பதற்கான இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வரவேற்கிறதுக்காக போகவே இல்லைங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் மோடிக்காக தான் பாஜகவில் இணைந்தேன். மோடி ஒருவருக்காக தான் நான் பாஜகவில் இருக்கிறேன். மோடி மாதிரி உழைப்பாளி யாராவது இருக்க முடியுமா? அவருடைய செயலால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கின்றேன். என்னை யாரும் சிதைத்திட முடியாது, என்னை யாரும் கலங்கப்படுத்திட முடியாது. கர்ம வீரராக இருக்கக்கூடிய மோடியை பார்த்து நான் பாஜகவில் இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன். தலைவர் பதவி எல்லாம் ஒரு வெங்காயம். மோடி என்ன தலைவராக இருக்கிறாரா என்ன? ஏன் அவருக்கு உச்சபட்ச பதவி வரலையே என்ன? அதனால கட்சியில உழைத்தால் போதும், அடிமட்ட தொண்டனா கூட நான் இருப்பேன் அப்படின்னு எப்போதும் மோடி பற்றியே பெருமையா பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மோடி இறங்கினாரு. அவரை வரவேற்கின்ற பட்டியல்ல அவருடைய பெயரும் இருந்தது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏனோ வரவேற்க போகவில்லை. வானதி சீனிவாசன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோடி அவர்களை வரவேற்பதற்கு அண்ணாமலை பெயர் இருந்ததுங்க, என்னுடைய பெயருக்கு கீழே தான் அவருடைய பெயர் இருந்தது. ஆனா ஏன் அவர் வரலன்னு எனக்கு தெரியல. நான் தலைவர்கிட்ட கேட்டேன், ஏங்க அண்ணாமலை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாரு, ஏன் வரலன்னு தெரியல. நான் ஒன்னா ஏன் வரலன்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வானதி சீனிவாசன் கிட்ட பதில் சொல்லி இருக்கின்றார். என்னங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடியை வரவேற்காததுக்கு காரணமே கவுண்டம்பாளையம் தொகுதி அவருக்கு தரல. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அண்ணாமலைக்கு கொடுக்கல. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாநில தலைவராக இருந்தவருக்கு ஒரு 6 தொகுதியை கொடுத்து நீங்க ஏப்பா தொகுதி பொறுப்பாளராக போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? அது மட்டும் இல்ல, பூத் ஏஜென்ட்டுகளை ஒருங்கிணைக்கின்ற வேலையை கொடுக்குறீங்க, தெருமுனை கூட்டங்கள் போடுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனக்கு உரிய முக்கியத்துவம் தரல. ரெண்டாவது, தனக்கு கட்சியில மதிப்பில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த காரணங்களால தான் இன்னைக்கு மோடி அவர்களை வரவேற்கல என்று எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு தரலன்னு யாருங்க சொன்னது? எப்பவுமே சரி, தமிழ்நாடு பொறுப்பாக யாரு தேர்தல் வேலைக்கு நியமிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் தான் வேட்பாளர் யார் என்று மாநில தலைமை கிட்டையும் கட்சி நிர்வாகிகிட்டையும் ஆலோசனை நடத்துவார். அந்த ஆலோசனைக்கு பிறகு சில பேரை நாங்க பரிந்துரைப்போம். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை டெல்லிக்கு கொண்டு போவாங்க. டெல்லியில ரிப்போர்ட் எடுத்து வச்சிருப்பாங்க, யாராருக்கு செல்வாக்கு இருக்குது, யாராருக்கு செல்வாக்கு இல்ல, இவங்க சொல்றது அத்தனையும் உண்மைதானா, வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாவற்றையும் பரிசீலிப்பாங்க. அதற்கு பிறகு அகில இந்திய பாஜக தலைமையானது தமிழ்நாட்டில் வேட்பாளர் யாரு பாஜக கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் வெளியாகாத முன்னாடியே அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டாங்க, அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தரல, கவுண்டம்பாளையம் கேட்டாங்க கொடுக்கல, இப்படி எல்லாம் சொல்றீங்களே நியாயமா இருக்குமா? பாஜகக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க.
பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து இன்னைக்கு தான் வராராம். வந்த பிறகு பாஜக கமலாலயத்துக்கு வந்து எல்லா இடத்திலும் ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போவாருங்க. அங்கிருந்து வேட்பாளர் யார் என்று அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்களாம். ஸோ அண்ணாமலை விருப்பப்பட்ட தொகுதி அண்ணாமலைக்கு தரல. அதனால பாஜகவில் இனி எந்த வேலையும் செய்யக்கூடாது, எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் நம்ம போய் வரவேற்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. மோடி அவர்களே வரவேற்கின்ற பட்டியலில் பேர் போட்ட பிறகும் அவர் வரவேற்க போலன்னா பாஜக விட்டு முழுமையாக விலகி நிற்கின்றாரா? தேர்தல் வேலை எல்லாரும் பரபரப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாம எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன் அப்படின்ற ரேஞ்சில் பேட்மிண்டன்லாம் விளையாடிக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ குடும்பத்துடன் இருக்கிறாரு, குதூகலமா இருக்கிறாரு, கட்சி வேலையை செய்யவே இல்லை. இப்பவும் பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை கூட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை எந்த இடத்திலும் தவிர்த்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அண்ணாமலை தான் வந்து கட்சியோட ஒத்துழைக்கல, அவரு தனித்து விலகி நிற்கின்றார். தனக்கான முக்கியத்துவம் இல்லையே, தான் மெனக்கிட்டு போய் பியூஷ் கோயல் கிட்ட எனக்கு இந்த தொகுதி கொடுங்க, எங்க ஆளுங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து எனக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை வெற்றி பெறணும், ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தொகுதி கொடுக்குறீங்க, அந்த தொகுதியில் நானும் போட்டியிடுகின்றேன், கட்சி விசுவாசத்துக்காக செய்கின்றேன், ஆனா களம் தயாராகாத காரணத்தினால் நான் தோல்வியடைகின்றேன். மக்கள் செல்வாக்கு இருந்தும் மக்கள் எனக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருந்தும் நான் தோற்பதற்கு காரணம் கட்டமைப்புகளை உருவாக்குவது கிடையாது, நான் போய் எங்க வேலை பார்ப்பது கிடையாது, எங்க ஆட்களை முழுமையா அங்க இறக்க முடியல, போதிய நேரம் இல்லை. அதனால ஒண்ணு எந்த தொகுதி வேணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்க, நான் கேட்ட தொகுதியும் கொடுக்க மாட்டேங்க. மொத்தத்துல நான் தேர்தலில் நிக்கிறேன், பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்குது இல்லைன்னு சொல்லு, ஆனா என்னுடைய மதிப்பு மரியாதை தொடர்ச்சியா குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி பாக்குறாங்க, என்னை எப்படி திட்டுறாங்க, இல்ல விமர்சனம் பண்ணுகின்ற போது அண்ணாமலை ஒரு கவுன்சிலரா கூட ஆகல, எத்தனை முறை போட்டிட்டார். அதனால மக்கள் செல்வாக்கே இல்லாதவர் வந்து மீடியாக்கள்ல பேச தெரிஞ்சிட்டதுனால பேசி சர்ச்சையாக்கி அதன் மூலமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுகின்றார், விளம்பரம் செய்து கொள்ளுகின்றார் அப்படின்னு அல்லவா சொல்றாங்க. 10 பேர் கூட பின்தொடராத திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் தேர்தலில் பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டு போறாங்க. அவங்க எல்லாம் மக்கள் செல்வாக்கு கொண்டவங்களா? அவங்க எல்லாம் என்ன விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு பாஜக விட்டு வச்சிருக்கீங்களே, நியாயமா இருக்குமா அப்படின்னு பியூஷ் கோயல் கிட்ட போய் மனம் திறந்து பேசினாராம். பியூஷ் கோயல் வந்து எல்லா ஆதங்கத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன பிறகு கூட நம்ம எடப்பாடி கிட்ட வந்து ஒரு தொகுதி கேட்டு வாங்க முடியலையே, நீங்க என்ன கூட்டணி பேசுனீங்க? அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணாமலைக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கிறதா, வாங்கி இருக்கக்கூடிய 27 தொகுதியும் பாஜகவை பலி கொடுப்பதற்காக தான் அதிமுக கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. வானதி சீனிவாசனும் நம்முடைய நயனார் நாகேந்திரனும் வெற்றி பெற போறாங்க. அதை தாண்டி வேற யார் வெற்றி பெற போறாங்க? போன முறையாவது 4 பேர், இந்த முறை 2 பேர் தான். பாருங்க நடக்க போற வித்தைய அப்படின்னு பியூஷ் கோயல் கிட்ட சொன்னாராம். ஏன்னா பட்டியலை பார்த்துட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டாராம். இந்த தொகுதியெல்லாம் நமக்கு எங்க செல்வாக்கு இருக்குது, இல்ல நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு கட்சிக்கு செல்வாக்கு கூடி போச்சா, உறுப்பினர் சேர்த்துட்டாரா, இல்ல மாநாடு நடத்தினாரா, இல்ல என்ன பண்ணாரு பாரதிய ஜனதா கட்சியானது கடந்த காலத்தை விட இப்ப அதிக செல்வாக்கு பெற்று இருப்பதற்கு அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்டாராம். தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்யேகமான எந்த ஒரு திட்டமும் மோடி அவர்கள் தரவே இல்லை அப்படின்னும், இரண்டாவது தேர்தல் சமயத்தில் கூட பட்ஜெட் ரிலீஸ் ஆகின்ற போது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு அறிவிப்பு இல்ல பணமாவது மக்களுக்கு வழங்குற மாதிரியான ஒரு அறிவிப்பாவது வரும். நலத்திட்ட அறிவிப்பும் கிடையாது, அதே சிறப்பு திட்ட அறிவிப்பும் கிடையாது, அதே மாதிரி மக்கள் வறுமை போக்கக்கூடிய சமூக நல திட்டமும் கிடையாது, எதுவுமே கிடையாது இந்த பட்ஜெட்ல. சோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லுகிற இந்த தருணத்துல நீங்க என்னையும் ஒதுக்கி வச்சு வேலை பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்திருக்கிற இந்த தருணத்துல கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் என்பதும் கேள்விக்குறியா இருக்குது. ஸோ நான் ஏன் பாஜகவில் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லுங்க, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்லாம் அண்ணாமலை ரொம்ப விவரமா கேட்டாராம் பியூஷ் கோயல் கிட்ட. எதுவும் உரிய பதிலானது திரும்பி வரலையாம். ரிப்ளை வராத பொழுது பாஜக நம்மள ஒரு பொருட்டா மதிக்கல, தமிழ்நாட்டில் இல்ல டெல்லியில. ஸோ அதனால நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கூட வரவேற்கவில்லையாம். இதெல்லாம் அதிருப்தி காரணமாகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நமக்கு தெரியலீங்க. அவர் ஏன் போய் மோடியை வரவேற்கல அப்படின்னு நமக்கு தெரியல. அதுலயும் மோடி போன்றவர்களை வரவேற்பதற்கு பேர் இருந்தும் அண்ணாமலை போலனா மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியானது ஏற்றுக்கொள்ளுமா
அப்படின்னு தெரியல. அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் வந்து அண்ணாமலையை சமாதானப்படுத்தினாரு. ஆனால் அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் மோடியை போய் வரவேற்கிறாரு. ஏன் தெரியல, பின்னணி சூட்சமும் தெரியல. ஒருவேளை மோடி வரவேற்கின்ற இடத்துல அண்ணாமலைக்கு பிடிக்காதவர் யாராவது இருந்தாங்களா தெரியல. ஸோ மொத்தத்தில் அண்ணாமலைய செயல்பாடுகளால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியானது பெருசா அப்செட் ஆகிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் பன்னீர்செல்வத்துக்கு போடி நாயக்கனூர்ல சீட்டு கொடுத்துட்டாங்க திமுகவில். ஆனால் மகனுக்கு ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கவே இல்லை. நேற்று அவசரமாக அறிவாலயத்துக்கு ஓடினாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சந்திச்சாரு. அங்கேயும் எந்த விதமான முயற்சி பண்ணியும் சீட்டு கிடைக்கவே இல்லை. உடனடியாக மகனை கூப்பிட்டார் பன்னீர்செல்வம். எனக்காக வேலை பாடுறாடே, நம்ம வெற்றி பெற்று ஆக வேண்டும்டா அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத் கிட்ட சொன்னாங்களாம். ஓபி ரவீந்திரநாத்தை பொறுத்த வரைக்கும் நீ வெற்றி பெற்று என்ன பண்ண போற, திமுகவில் பார்த்தீங்களா, நான் போட்டியில்னா கூட பரவாயில்ல, எங்க பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியும் காந்தியும் பெரியசாமியும் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாரிசுகளுக்கு தான் போட்டியில்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளை கொடுங்க அப்படின்னு சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இதுக்கு மேலேயும் நீ எதுக்கு நிக்க போற, எனக்கு சீட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே. ஸ்டாலின் ஐயா கிட்ட நீ என்ன சொன்ன, என்னுடைய ஆதரவாளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு நீ சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 5 பேர் சேர்ந்தோம், 5 பேர்ல 2 பேருக்கு சீட்டு கொடுத்துட்டு 3 பேரை ஏமாத்திட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பன்னீர்செல்வத்தை தான் கட்சி வச்சிருக்காரு அவங்க மகன். அவங்க மகனுக்கு கோபம் வரதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னு வச்சுங்களேன், அவருக்கு எம்பி சீட்டும் கிடைக்காது. ஏன்னா போடி நாயக்கனூரோ இல்லை தேனி மாவட்டத்திலேயோ ஒரே ஒரு எம்பி சீட்டு தான், அது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தான். எப்படி ஓபி ரவீந்திரநாத் கொடுப்பாங்க, மற்ற இடத்துல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா மற்ற இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஓபி ரவீந்திரநாத் கொடுத்துருங்க எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால இன்னும் இருக்குது 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்குள்ள ஓபி ரவீந்திரநாத் இந்த கட்சியில் இருப்பாரா, பன்னீர்செல்வம் இருப்பாரு, அவர்தான் எம்எல்ஏ இருக்காரு. அதனால ஓபி ரவீந்திரநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நாம விஜய் கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட போனா நம்ம வெற்றி பெறுவோமா அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத் கிட்ட பன்னீர்செல்வம் கேட்டிருக்காரு. ஏயா நாம தான் ஏன் தேனி, நாம இல்லைன்னா அங்க ஒண்ணும் இல்லையா, அது கூட திமுகவில் சேர்ந்துட்டு வெளியே வருகின்ற போது தேனியும் போடியும் அதிமுக கோட்டையாச்சே, அந்த இடத்துல எப்படி திமுக சேர்ந்துட்டு நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஓபி ரவீந்திரநாத் சொல்லுவாரு, நாங்க இருந்தாதான் அது கோட்டை, நாங்க தான் திமுக வந்துட்டோம்ல, இனிமே அங்க அதிமுகவுக்கு ஓட்டை தான் அப்படின்னு சொன்னார். அதாவது தேனி மாவட்டம் முழுவதும் பணத்தை அடிச்சா போதும் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் நினைக்கிறார். கட்சியுடைய ஆதரவெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதிமுக இருந்து நிறைய பேர் விஜய் இடத்துல தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. ஒண்ணுமில்ல, தூசி மோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்பாக சீட்டு கிடைக்கல என்று தெரிஞ்ச பிறகு அங்கிருந்து விலகி விஜய் கட்சியில் இணைஞ்சார். அவருக்கு உடனடியாக சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப தூசி மோகனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பணத்துல தான் வந்து வெற்றி பெற போறாராம், அங்க வேலையும் பார்க்க போறாராம், பின்ன விஜயா கொடுக்க போறாரு. சொந்த செல்வாக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற போது நாம கொடுக்காத பணம் வேற யாரும் கொடுக்க போறதில்ல. பொதுவாகவே வந்து அதிமுக சென்டிமெண்ட் ஆனது தேனி போடியில் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் இருக்கிறது. இன்னைக்கு நடுத்தெருவில் நம்மளை நிக்க வச்சு விஜய் இடத்துல போய் சேர சொன்னதே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தான். திமுக இடத்துல போக முடியுமா, அது தீய சக்தி இல்லையா. அதனால திமுகவை தவிர்த்து விட்டு அம்மா விசுவாசியா இருக்கக்கூடிய நாங்க விஜய் கட்சியில சேர்ந்திருக்கோம், எங்களை நீங்க ஆதரிக்க வேண்டும். உண்மையான விசுவாசிகள் மொத்த பேரும் தவேக்காவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையில இருந்து அப்புறம் பிஎஸ் பாபுல இருந்து ஜேசிடி பிரபாகர் வரைக்கும் தவேக்காவில் இருக்கிறவங்களை அடையாளம் காட்டி வெற்றி பெற்று போயலாம்யா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீ வாடா கண்ணு, உனக்கும் சீட்டு இருக்குது எனக்கும் சீட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி திமுக அழைச்சிட்டு போனாராம் பன்னீர்செல்வம். ஏன்னா பதவி என்றாலே வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த பக்கம் வேணாலும் போவாரு, யாரை கால் வேணாலும் வாருவாரு. அதனால மகனை அங்க இழுத்துமே விட்டுருக்காரு. இப்ப மகனுக்கு எம்பி தேர்தலையும் சீட்டு கிடைக்காது, இப்ப எம்எல்ஏ சீட்லயும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. ஸோ அதனால உனக்காக வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு ஓடினாரு. அறிவாலயமானது கண்டிச்சு அனுப்பியிருக்கிறது. இது அதிமுக இல்ல, இது திமுக. நீ வந்து 1 மாசம் கூட ஆகல, இங்க வந்து கேள்வி கேட்க கூடாது, கெஞ்ச கூடாது. நீ கெஞ்சறத பார்த்தாவோ இல்ல கேள்வி கேட்கறத பார்த்தாவோ அடுத்தடுத்த வேட்பாளர்கள் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே தாமரம் எம்எல்ஏ இருக்கார்ல SR ராஜான்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல. நம்முடைய TR பாலு வீட்டில் போய் பெருசா முற்று கட்டிட்டாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. TR பாலு வந்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சாரு. ஆனா அவங்க அடங்காம அறிவாலயத்தில் போய் முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பல இடத்துல திமுகவினர் வந்து சீட்டு கிடைக்காதனால தன்னுடைய கட்சி பாதையில ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க.
முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட கட்சி பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன் சிட்டிங் எம்எல்ஏ கூட சீட்டு கிடைக்காதனால தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. பல பேர் கட்சி விட்டு நீங்க இருக்காங்க. இப்படி திமுகக்குள்ள கொந்தளிப்பா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீ வந்து அறிவாலயத்துல எனக்கே சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேள்வி கேட்காத, தேர்தல்லாம் முடியட்டும் அப்புறம் உட்காந்து பேசலாம் போ அப்படின்னு விரட்டி வச்சிருக்காங்க. ஏயா அந்த அறிவாலயத்துக்கு போனா மதி கூட மாட்டான், அங்கிட்டுமா என்ன விட்டு அந்த கட்சியில நீ மட்டும் சீட்டு வாங்கினியா, நீ எப்படி ஜெயிக்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனுக்கு எதிராகவே புள்ள களம் இறங்கி இருக்கின்றாரு. நான் வந்து உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லல, உனக்கு வேலையா பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் சொல்லிட்டார். ஏற்கனவே பன்னீர்செல்வத்துக்கும் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. எப்போதும் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. கட்சியில் இணைக்கின்ற பொழுது கூட ஓபி ரவீந்திரநாத்தும் பன்னீர்செல்வம் சேர்ந்து ஒரே காரில் வரல, ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளவே இல்லை. என்ன பண்றது, அப்போ ஒரு கட்சியில் புள்ள ஒரு கட்சியில் இருக்க முடியுமா? அதனால ரெண்டு பேரும் வந்து இங்க சேர்ந்தாங்க. ஸோ அந்த விரிசல் இப்போது சீட்டு கிடைக்காதனால இன்னும் அதிகமாக இருக்கிறது. உனக்கு மட்டும் சீட்டு கொடுத்து திமுக ஒட்டுமொத்த ஓட்டையும் தேனியில அள்ளலாம் என்று பாக்குறாங்களா? எப்படி நடக்குது பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையே போர்க்குடி தூக்கி இருப்பதனால துரோகத்துக்கு சமட்டி அடி விழுந்திருக்கிறது. தரமான சம்பவங்கள் தமிழக அரசியல் களத்துல குறிப்பா திமுகக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. கழக குரல்கள் ஏற்கனவே அதிகம். இப்போ பன்னீர்செல்வமும் அவங்க மகனும் அடித்துக் கொள்வது திமுக தலைமைக்கு தலைவலியா மாறி இருக்கிறது. பார்க்கலாங்க, துரோகி எங்கேயுமே வெற்றி பெற மாட்டாங்க. இப்போதைக்கு பார்க்கறதுக்கு பளபளப்பா இருப்பாங்க, ஆனா கடைசியில அவங்க தான் மண்ணை கவ்வாங்க. தேனி எப்போதும் போல அதிமுக கோட்டையாகும். ஸோ புள்ளையே காலவார நேரடியா நான் உனக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், எப்படி ஜெயிக்கிற பாக்குறேன் அப்படின்னு சவால் விட்டு இருப்பது மீண்டும் பன்னீர்செல்வத்துக்கு பதைப்பதைப்பு உண்டாயிருக்குது. கண்ணீர் வடிக்கின்ற சூழ்நிலைக்கு மீண்டும் போயிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் 8 வச்சு தள்ளிட்டாருன்னு பார்த்தா மகன் இப்ப மிதிச்சு எடுத்துட்டானே என்ற வேதனை தான் பன்னீர்செல்வத்துக்கு. ஸோ வருகின்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் வெற்றி பெறுகின்றாரா, இல்ல மகனுடைய எதிர்ப்பையும் தாண்டி வெற்றி பெறுகின்றாரா, அதன் மூலமாக அவருக்கு தேனி மாவட்டத்துக்கான அமைச்சர் பதவி கிடைக்க போதா, எல்லாவற்றையும் பொறுத்து தான் பார்க்கணுங்க. நன்றி.